நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பாம் விஜயகுமார். ஜூலை பிறந்தாச்சு, வாழ்வில் வசந்த காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இது தட்சாயின காலகட்டம் ஆரம்பங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன புரியுதுன்னா, நம்ம பல விஷயங்கள் நம்ம வாழ்வில் எதிர்நோக்கி கொண்டிருக்கோம். அது அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். இப்போ பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெற்றது, அது மட்டுமா சனி வக்கரம் பெறுது, கெடுதல் செய்யக்கூடியவன் மாறுங்கால காலகட்டத்தில் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்துக்கு இறை வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடி போகிறோம், ஆடி 18, இந்த ஜூலை மாதத்தில் எல்லாம் இந்த மாதிரி சிறப்பான காலகட்டமாகவே வரும். இருந்தாலும் நமக்கு வேண்டியது நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். முதல்ல பொருளாதார ரீதியாக சார் ஜெயிச்சிருவோமா, பொருளாதார செல்வ கடாட்சம் இருக்குமா, குடும்பத்தில் சந்தோஷம் மகிழுமா, நிச்சயமாக அதுக்குண்டான வழிவகை என்ன. நிறைய பேத்துக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா 15 வருஷம் 16 வருஷம் வாழ்ந்தவங்க கூட இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நிற்கிது. வாழ்க்கை இனி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, அது ஏன் நடக்குது, இந்த கோச்சார விஷயங்கள் என்ன, அதுக்குண்டான பதிலை எதையும் பார்த்துருவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் என்பது தவிர்க்க முடியாது. இடம், வீடு, சொத்து அதை பார்ப்போம். ரிசெஷன் வருகின்ற காலகட்டம், எல்லோரும் வேலையை விட்டுட்டு ஜாப் சர்ச் பண்ணலாமா, அதற்கு வர ஐடியாவா. ரீசெண்டாக வர கிளைண்ட் எல்லாம் தான் கேட்பாங்க, வேலையை விட்டுட்டு பார்க்குறோம் போகிறோங்க, வேலையை விட்டுட்டு வேறு தொழில் பண்ண போகிறீங்களா, இல்லை வேலை கிடச்சிருச்சா, இந்த மாதிரி நிறைய பார்க்கணுங்க. உலக அளவில் எக்கனாமிக்கல் பல மாறுதல் ஏற்படும் காலகட்டத்தில் எப்படி நம்ம சொல்ல முடியும். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு, ரொம்ப முக்கியம். ஆனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வீடியோ உங்களை வழி நடத்த, இந்த ஒரு மாதத்துக்குண்டான பலபலன் தெரிஞ்சு வழி நடக்கும் பொழுது வருகின்ற சில வருடத்துக்குண்டான பலபலன் அமையுங்கிறது மாற்றுக்கருத்தில் நிச்சயம். இந்த பதிவு நல்லாயிருக்கும். உங்கள் ராசி கொண்ட அம்சத்தை பார்ப்போம். இதோ மேன்மை பெறும் மேச ராசி அன்பர்களே, உலகமே உங்களை வெய்ந்து அண்ணாந்து பார்க்குற விஷயம் எது தெரியுங்களா, உங்கள்ட்ட இருக்க தன்னம்பிக்கையும் துணிச்சலுங்க. தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டம். அதாவது ரிஸ்க் எடுக்க ரஸ்க்கு சாப்பிட்றது இந்த மேச ராசிக்காரங்க. மற்றவங்களாம் ஒதுங்கி நிற்பாங்க பார்த்துக்கலான்னு. இவங்களுக்கு சிறப்பான விஷயம் என்னென்னா, தான் வளர்றது மட்டும் இல்லாமல் தன் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் அனைத்தும் வளர வைக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ராசி. என்ன ஒரு சில நேரத்தில் கோபக்காரங்க, பொறுமை இல்லைன்னு சொல்லி பேச்சு வரும். இவங்க வேகமாக செய்கிறாங்க. அதுதான் இந்த ராசியோட அம்சம். இந்த ராசியோட பலாபலன்கள் ஜூன் மாத பலாபலனை பார்த்துரும். முதல்ல உங்கள் ராசி அதிபதி 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். முதல்ல பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய செல்வ கடாட்சம் ஏற்பட வாய்ப்புண்டு. 8க்குரிய 2இல் இருந்து பயணம் செய்யும் காலகட்டத்தில் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது எதிர்பாராத திடீர் பண வரவு வருகிற காலகட்டமாக இருக்குது. அப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் வேகப்படுத்தி பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டம் வருதுங்க. நிறைய பேர் கடன் என்ற ஒரு பிரச்சனை அடகு வைத்தது, இடம் வீடு சம்மந்தப்பட்டதுக்கு அடகு வச்சது, அந்த அடகு நகை சம்மந்தப்பட்டது, இது மாதிரி பலதரப்பட்டது இருக்கலாம். அதை மீட்கக்கூடிய காலகட்டம். அப்போ பொருளை அடகு வைக்க மீட்கக்கூடியது. ஒரு சிலர் சார் பணம் வேணும் தேவைப்படுது, அப்போ திருப்பி அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அப்போ அடகு வைக்க நல்ல முறையில் அடகு வைக்கவும் வாங்கவும் பயன்படுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும், பேச்சில் கவனம் தேவை. இந்த நேரத்தில் உங்கள் பேச்சு சூடாக இருக்கணும். 2இல் செவ்வாய் பகவான் இருக்கும்போது வேகமாகவும் சூடாகவும் இருக்கும் காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற சொல் ஒரு மனிதனை வென்றுவிடும், ஒரு மனிதனை கொன்றுவிடும். அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற நேரம். அப்போ நல்ல விதமாக பயன்படுத்திக்கோமே, ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, பார்த்துக்கலாம். ரைட் சார், வேலை விஷயம் எப்படிங்க இருக்கும். உங்கள் ராசிக்கு குரு பார்வை பெற்ற சனி பெற்ற 6ஆம் அதிபதி, பாவத் பாவ கான்செப்ட் எடுப்போம். இப்போ தான் சார் வேலை இல்லாதன்னு டாக்குன்னு வேலையில் ட்ரை பண்ணி பிடிச்சிக்காங்க. அற்புதமான காலகட்டம். ஏன்னா உலகளவில் ரிசெஷன் ஒன்று வர வாய்ப்புண்டு. அப்போ உயர் பதவியில் இருக்கிறவங்க, ஹையஸ்ட் சேலையில் இருக்கிறவங்க விட்டால் பிடிக்க முடியுமா. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் வேலையை விட்டுட்டு நான் பார்க்குறேன்னு. பொறுமையாக இருங்க, பார்ப்போம். அந்த காலகட்டம் பார்க்கணும். ஜாதகம் தசாபுத்தி பார்க்குறோம், அதேமாதிரி கோச்சாரங்கிறதும் பார்ப்போம். நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம். எப்போல்லாம் கோச்சாரத்தில் செவ்வாய் சனி பாதிக்கப்படுதோ, குரு வீட்டில் சனி சம்மந்தப்பட பெட்ரோலுக்கு பாதிப்பு வரும்போம். அப்படி தான் வந்திருக்கு. அங்கே பிரச்சனை நமக்கு பாதிப்பு இல்லை. அப்போ வேலை ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய பேர் வேலையில் தக்க வைத்து கொள்ள வேண்டியிருக்கும். இப்போ சேஃபஸ்ட்டு சைடில் போய் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜாதக ரீதியாக பார்த்து தான் வேலை விடணுமா, இல்லை தொழில் மாற்றலாமா அப்படின்னு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். சார் திருமணம் இருக்கா இல்லையா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, நாங்கள் அடுத்த வேலையை பார்க்குறோம். பொதுவாக ஜூன் மாத பலாபலன் என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி பேச்சுவார்த்தை பேசிய திருமணம் மட்டும்தான் நடைபெற வாய்ப்புண்டு. புதிதாக திருமண அமைப்பு குறைவு. ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறோம். ஏன்னா ஆடி மாதத்தில் போய் எங்கே ஃபைனலைஸ் பண்ணுறது, அது மாதம் வேறு இல்லையா. ஏன்னா ஆணி 15 வரைக்கும் இருக்குது. அப்போ அடுத்தது அவ்வளோ டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி வரல, பொறுமையாக இருங்க. ஆனால் என்ன சார் இப்படியே சொல்லிகிட்ருக்கோம், திருமணம் இருக்குமா இல்லையா, நிச்சயமாக திருமணம் உண்டு. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் வரும். அப்போ வருகின்ற வரன் திருமணத்துக்கு பின் உங்கள் வாழ்க்கை நிலையே மாறிடும். மிகப்பெரிய யோகமாக இருக்கும். இந்த மேசராசி மட்டும் எப்போ மேரேஜ் கரெக்டாக அமைஞ்சிட்டா, லைஃப் பார்ட்னர் இருந்தால் லைஃப் சக்ஸஸ். சூஸ் பண்ணுற முன்னாடி என்ன வேணால் யோசிக்கலாம், தேர்ந்தெடுத்து விட்டால் நல்லாயிருக்கும். குறிப்பாக இதிலே பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக எடுக்கணும். ரைட் சார், தொழில் எப்படி சார் பண்ணலாம், பிஸ்னஸ் ரீதியாக. சார் பிஸ்னஸ் ரீதியாக யோகங்க. பிஸ்னஸில் உச்சமே சொல்ல. உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு
10ஆம் வீட்டு குரு பார்வை வந்திருக்கு, 10க்குரியவனும் குரு பார்வை வந்திருக்கு, சொல்ல வேணும். அப்போ தொழிலில் மிகப்பெரிய யோகமாக இருக்குது. இப்போ மாணவர்கள் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு. சார் புதுசாக ஒரு வீடு இடம் கட்டலாமா, வாங்கலாமா? அப்போ வீடு இடம் வண்டி வாகனம் ஆதாயம் உண்டு, தேவைக்காக பயன்படுத்திக்கோங்க. நீ வாங்க முடியும், ஆனால் பின்னாடி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். பூர்வீக சம்மந்தப்பட்டு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரே ஒரு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹெல்த் இஸ் வெல்த். உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றம் தேவை. மித வேகம் மிக நன்று, வண்டி வாகனத்தில் மிதமாக போக வேண்டிய காலகட்டம் வருது. அப்போ இந்த நேரத்தில் தவறவிட்ட அத்தனை வாய்ப்பும் பிடிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. என்ன சார் கடவுளை வழிபாடு பண்ணலாம்? நிச்சயமாக சுப்பிரமணி, முருகரை சுப்பிரமணி என்ற அம்சத்தில் உள்ள முருகர் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டான மாதமாக வருகிறது. சூப்பர் கோல்டன் டைம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.